ஹாய்டா மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம யாரோட ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோன்னா தயாங்கோடது தான். த டைட்டில் இஸ் வென் யூர் ப்ரொஃபஸர் ஃபால் இன் ஃபார் யூ. ஓகேடா, எந்த இன்ட்ரோ வேணாம், ஸ்டேட்டஸ் எடுக்கல போகலாம். ஒன் ஃபைன் டே நைட்டு நீங்கள் வந்துட்டு ஹெட்ஃபோன்லாம் போட்டுட்டு பாட்டெல்லாம் கேட்டுட்டு இப்போ ரோட் கிராஸ் பண்ணி நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் பக்கத்தில் வந்துட்டு ஒரு பாட்டியும் நிற்கிறாங்க. அங்கே சிக்னல்லாம் விழுந்ததுமே உங்கள் பாட்டி வந்துட்டு அந்த பாட்டி வந்து முன்னாடி போகிறாங்க. அவங்க ஸ்டிக்லாம் பிடிச்சிருக்காங்க. அவங்களால நடக்க முடியல போல். நீங்கள் அவங்க பின்னாடி தான் நடந்து வந்துட்டுருக்கீங்க. இப்போது யாரோ ஒருத்தன் வந்துட்டு நல்லா குடிச்சிட்டு பைக் ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். இப்போ அந்த பாட்டி மேலே மோத வந்துட்டாங்க. அந்த பாட்டி பயத்தில் வந்து அந்த ஸ்டிக்கை கீழே போட்டு கண்ணை மூடி நிற்கிறாங்க. அந்த பைக் மோதலை, ஆனால் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. நீங்கள் அந்த பாட்டியை பிடிச்சிட்டிங்க. ஏன்னா நம்ம பின்னாடி தானே வரோம். ஸோ அவங்கள பிடிச்சிட்டிங்க. இப்போ பார்த்தா அந்த பைக் நின்றுருக்கு. உங்களுக்கு செம்ம கோவம் வருது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த பையன் ஹெல்மெட் போட்டிருக்கான். அப்படியே அந்த ஹெல்மெட்டை தட்டுறீங்க. அவன் அந்த ஹெல்மெட்டில் இருக்க கண்ணாடியை மட்டும் மேலே தூக்கி விட்டு உங்களை பார்க்குறான். ஹலோ, குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க, அறிவில்லையா? இதே அந்த பாட்டி மேலே நீங்கள் ஏற்றிருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? இதோ பாருடா, சிலுவண்டு பேச வந்துருச்சு. நான் குடிச்சிருக்கேனா, நான் குடிச்சிருக்கேனாடி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஃபுல்லாக பேசுகிறான். பட் போதை தான், செம போதை. அப்போ அவன் கூட இருக்க பையன் வந்துட்டு, டே தயாங், வேணாம், நம்ம மேலே தப்பு இருக்குது, வா போகலாம். டேய் இருடா, அவன் என்னமோ அப்படி பேசுகிறா, இரு நான் கேட்குறேன். தோ பாரு, வாடி போடி பேசுகிறேன்னா பல்லைக்குள்ள உடச்சிருவேன். தோ வடை வர்றி பார்க்கலாம், வடை இங்கே பாரு, தயவு செஞ்சு போயிடு, இரிட்டேட் பண்ணாத, இல்லைன்னா நான் போலீஸை கூப்பிட வேண்டியது இருக்கும். கூப்பிடு, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிக்கிறான். கையை விடுற பொறுக்கி அப்படின்னு சொல்லி அவனை தள்ள விடுறீங்க. அப்போ கூட இருக்க அந்த பையன், சாரிம்மா அண்ணா, ஏன்னா குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறீங்க, இந்நேரத்துக்கு அந்த பாட்டி மேலே மோதி இருந்தால் என்ன ஆகுறது? சாரிம்மா, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க உங்ககிட்ட நிறையா சாரி கேட்குறாங்க. இதை வந்துட்டு தயாங் பார்த்துட்டே இருக்கான் குறுக்குறுன்னு. உங்களை அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவன் பின்னாடி நிறையா பொண்ணுங்க வலிஞ்சிட்டு சுற்றுவாங்க. பட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்துட்டு அவன்கிட்ட எதிர்த்து பேசிகிட்ருக்கீங்க. அவன் அவங்கள பார்த்துட்டு, இவளை எப்படியாவது அடக்கணுமே, ஜிமினா ஜிமினா, என்னடா கொஞ்ச நேரம் வாய் வச்சு சும்மா இரு, எனக்கு உன்கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லணும். என்னது? அவளுக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சத்தமாக தான் சொல்லிகிட்ருக்கான். என்னடா பேசணும், அப்புறம் பேசிக்கலாம். இல்லை இல்லை, நான் இப்போவே சொல்லணும். என்ன? இங்கே காது கூட. சரி சொல்லி தொலை. எனக்கு இவளை பிடிச்சிருக்குடா. அவனுக்கு அவ்வளோதான் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா அவன் சத்தமாக தான் சொல்லியிருப்பான். உங்களுக்கும் கேட்குது அது ரொம்ப. நீங்கள் அப்படியே ஸ்டன்னாகி பார்க்குறீங்க கோவத்தில். இவ அழகாக இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறான். இதை யார்ட்டையும் நீ சொல்லக்கூடாது ஜிமினா. டே வளரு வாயா, இங்கே எதுக்கடா சொன்னேன், போச்சு போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் தயாங்க நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிறான். நீங்கள் அறிவில்லை, ஒரு பொம்பளை பிள்ளைக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுன்னு தெரில, குடிச்சிட்டு வந்துட்டு பொறுக்கி கம்யூனிட்டி பசங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டு இருக்கீங்க. அவனுக்கு இது கேட்க பிடிக்கல. ஸோ உங்களை பிடிச்சிட்டு டீ விட்றோம் நாயே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு, இந்த மாதிரி பசங்க கிட்டலாம் பேசுறது ரொம்ப கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க மறைச்சிட்டே போகிறீங்க. பட் அவன் உங்களை பார்த்து 32 பல்லையும் காட்டிட்டு, அடுத்த டைம் ஒன்று பார்த்தா இதோட டீப்பாக கொடுக்குறேன்டி தங்கம் அப்படின்னு பிளைன் கிஸ் கொடுக்குறான். நீங்கள் ஒன்றை பார்த்து முறைச்சிட்டே போகிறீங்க. இப்போ ஜிமின் ஃபஸ்ட் டைம் ஊற்றி கொடுத்ததுக்கே நல்லா வச்சு செஞ்சுட்டான். இனிமேல் இவனுக்கு சரக்கும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஏதோ வீட்டில் டிப்ரெஷனாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்தா ஃபஸ்ட் டைமுக்கு என்னை இந்த பாடு படுத்துகிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் வண்டி ஓட்டிகிட்டு போகிறான். ஏன்னா ஜிமின் குடிக்கலை, தேங்க தான் குடிச்சிருப்பான். அவன் தான் வந்துட்டு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நான் தான் வண்டி ஓட்டணும்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பான். அதன் விளைவு தான் இதெல்லாமே. இப்போ அந்த பாட்டி நீங்கள் காப்பாற்றினீங்கள்ல, அந்த பாட்டி வந்துட்டு உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு அந்த சொடக்கு எடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களை வச்சு நெட்டி முறிக்கிறாங்க. ரொம்ப நன்றிம்மா, என்னை காப்பாற்றிருக்க. இல்லை பாட்டி, அப்படிலாம் இல்லை அப்படின்னு நீங்கள் பெருந்தன்மையாக சொல்கிறீங்க. பட் அவங்க
உங்கள் குடும்பம் ரொம்ப நல்லாயிருக்கும், நீ உங்கள் அம்மா அப்பாவோட ரொம்ப ஹாப்பியாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ தான் நீங்கள் ஒன்று யோசிச்சு பார்க்குறீங்க. நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன தம்பி இருக்கான் 5th ஸ்டாண்டர்ட். அவன் பேர் வந்துட்டு அர்ஜுன். அவனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கனால உங்கள் அம்மா ஃபுல்லாக டேக் கேர் பண்ணிக்கிறது அவனை தான். உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லலாம் உங்கள் அம்மாவுக்கு. இப்போ ஒன் ஃபைன் டே நைட்டு நீங்களாம் சாப்பிட்ருப்பீங்க டேபிளில். அப்போ ரொம்ப சின்ன ஃபேமிலி தான். உங்கள் அப்பா ஒரு சின்ன பிஸ்னஸ் தான் ரன் பண்ணிகிட்ருப்பாரு. உங்கள் அப்பாவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். இப்போ உங்கள் அம்மா உங்களுக்கு மீட்டெல்லாம் எதுவுமே தராமல் ஃபுல்லாக உங்கள் தம்பிக்கே தராங்க. அம்மா எனக்கும் பசிக்குது. உனக்கு பசிச்சா போ, அங்கிட்டு இருக்கும் போய் எடுத்து சாப்பிடு. அம்மா எனக்கும் அது வேணும்மா. உனக்கெல்லாம் கிடையாது சரியா, உன் தம்பிக்கு மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா உங்களை அடிக்கிறாங்க. கேட்பியா கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே அப்படியே போகிறீங்க. இதெல்லாம் உங்கள் அப்பா பார்த்துட்டு உங்கள் அப்பாவும் உங்கள் அம்மாவும் செம்ம சண்டை. உங்களை வந்து ரொம்ப புல்லி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கியிருப்பாங்க. உங்கள் அம்மா கூட அர்ஜுனும், இப்போ உங்கள் அப்பா கூட நீங்களும் இருக்கீங்க. நீங்கள் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கும்போதே உங்கள் அப்பா வந்துட்டு அப்படியே ஷிஃப்ட் ஆகி உங்களை சியோல் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்க. அவங்களாம் வந்துட்டு டேகூரில் தான் இருப்பாங்க. இப்போது நீங்கள் வந்து காலேஜ் ஒரு செமஸ்டர் முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட் இயரில் ஒரு ஹாஃப் செமஸ்டர் முடிஞ்சிச்சு படிச்சுட்ருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கா, அவள் பேர் லூனா. இப்போ உங்களுக்கு கால் வருது. நீங்கள் அப்போ ரியாலிட்டிக்கு ஹிட் ஆகிட்டு கால் எடுக்கிறீங்க. ஹலோ அப்பா, எங்கம்மா இருக்க? அதோ அப்பா வந்துட்டே இருக்கேன். சரி சீக்கிரம் வா. ஏன்ப்பா என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமா? இல்லைம்மா லேட் ஆச்சுல்ல, சீக்கிரம் வா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களும் அப்படியே உங்கள் வீட்டுக்கு போயாச்சு. அப்படியே ஆல்டர்னேட்டிவாக இங்கே தயாங் சைடு பார்த்தா ஜிமின் தான் வந்துட்டு வண்டி ஓட்டிட்டு அவன் வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுருப்பான். இப்போ காலிங் பெல் அடிக்கிறான். அப்போ அவன் தங்கச்சி தான் வந்து ஓப்பன் பண்ணுறா. லூனா, அண்ணா. எதுக்கு அண்ணா குடிச்சிருக்கான்? ஃபஸ்ட் டைம் வேறு. இவன் குடிக்கவே மாட்டான். என்னாச்சு அவனுக்கு? ஏதோ டிப்ரெஷனில் இருந்திருப்பான் போலம்மா. குடிக்கலாம் வாடான்னா. சரின்னு கூட்டிகிட்டு போய் குடிக்க வச்சேன். நான் ஏன்னா இப்படி பண்ணுறீங்க? அம்மாவுக்கு தெரிஞ்சால் 2 பேரையும் அவ்வளோதான். சரிம்மா தெரியாமல் கொண்டு போய் படுக்க வச்சிடலாம் வா அப்படின்னு கைத்தாங்களா இவங்க 2 பேரும் கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க. ஆமாம், தயாங்கோட தங்கச்சி நேம் வந்து லூனா. அவள் தான் உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டும். ஆனால் நீங்களும் இது வரைக்கும் லூனாக்கு ஒரு அண்ணா இருக்குன்னு தெரியும், ஆனால் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவளும் சொல்லிக்கிட்டது இல்லை. இப்போ தயாங் பெட்டில் படுத்துட்டு அவள் கண்ணு என்ன அழகாக இருக்குது. ஏதோ கஷ்டம் போல் அவள் கண்ணே காட்டி கொடுக்குது. இருந்தாலும் என்னை பார்த்து எத்தனையோ பொண்ணுங்க வளைஞ்சிருக்காங்க. ஆனால் அப்படி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு பெட்டில் உருண்டு படுத்துட்ருக்கான். இப்போது லூனா, அண்ணா என்னாச்சு அவனுக்கு? இங்கே பாரு லூனா, உங்கள் அண்ணா வேலையை விட்டு நின்றுட்டான். என்ன சொல்கிறீங்க? இங்கே பாரு சொல்கிறத கேளு. வேலையை விட்டு நின்றுட்டான். பட் அவனுக்கு நியூ ஜாப் கிடச்சிருச்சு. ஆனால் பழைய ஒர்க்கில் இருந்தவங்க ஏதோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க போல். இவனுக்கு செம கோவம் வந்துருச்சு. அதனால தான் குடிக்க வந்தான். இனிமேல் மட்டும் குடிக்கிற பக்கம் வந்தானா எனக்கு செம காண்டாயிடும். வர வழியில் பிரச்சனை பண்ணி விட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். இப்போ லூனாவும் அவங்க அண்ணாவுக்கு வந்துட்டு பெட்ஷீட்லாம் பொத்தி விட்டுட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு அவளும் போயிடுறா. இப்படியே தான் ஒரு 1 month போகும். இந்த 1 monthமே உங்களை தேடி இருப்பான். ஏன்னா அவனுக்கு ஞாபகம் இருக்கும் குடிச்சிருந்தாலும் அவன் என்னென்ன பண்ணான்னு. அவன் உங்களை தேடி இருப்பான். பட் நீங்கள் கிடச்சிருக்க மாட்டீங்க. இப்போ 1 month ஆஃப்டர் நீங்கள் வந்துட்டு காலேஜ்லாம் போயிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் ப்ரொஃபஸர் வந்துட்டு, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு ஹாப்பியான அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து எல்லாருமே ஆர்வமாக கேட்குறீங்க. அதாவது இன்னையோட நான் இந்த ஜாபை ரிசைன் பண்ணுறேன். அவ்வளோதான்டா, இனிமேல் நான் வரமாட்டேன். மண்டேலேருந்து உங்களுக்கு நியூ ப்ரொஃபஸர் வருவார். அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டு தான், நீங்கள் பார்த்து இருங்க. எனக்கும் கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது, என்னோடய குழந்தைங்களெல்லாம் விட்டுட்டு போகிறேன்னு அப்படின்னு அவர் பேசுகிறாரு. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இருக்கிறதுலே ரொம்ப சாஃப்ட் கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் தான் உங்களோட டியூட்டர். அவருமே இப்போ போகிறேன்றாரு. உங்கள் எல்லாருக்குமே சோகமாயிடுச்சு. ஏன்னா உங்களோட மிச்ச ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கொஞ்சம் ரக்கடான ஆளுங்க தான். அவருமே பேசி முடிச்சுட்டு அன்றைக்கி டே அப்படியே தான் போகுது. இப்போ மண்டே
தாங் வந்துட்டு கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறான். இப்போ நீங்கள்லாம் ஐயோ அவர் எப்படி இருப்பார், ஹேண்ட்ஸமாக இருப்பாருன்னு வேறு சொன்னாங்க அப்படின்னு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பேசிக்கிறாங்க. பட் நீங்கள் 2 பேரும், அதாவது நீங்களும் லூனாவும் அதை கண்டுக்கவே இல்லை. எவன் வந்தால் என்ன, வர்றது மேக்ஸுக்கு தானே அப்படின்னு உட்காந்துட்ருக்கீங்க. இப்போது ஒரு பிளாக் கலரில் பேண்ட் அண்டு ஒயிட் கலர் ஷர்ட் போட்டுட்டு ஒரு ஃபார்மலாக வந்திருக்காரு. அப்படியே உள்ளே நுழையிறாரு. எல்லாருமே வாயை பொழந்து பார்க்குறாங்க. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், குட் மார்னிங் சார்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்க உட்கார சொல்கிறாங்க. எல்லாருமே உட்காந்தாச்சு. பட் நீங்களும் லூனாவை மட்டும் அப்படியே பார்க்குறீங்க. ஏன்னா அது தயாங், லூனாவோட அண்ணா. அவள் ஆன்னு பார்க்குறா. நீங்கள் ஐயோயோ இந்த பொறுக்கி பையனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. தேங்க உங்கள் 2 பேருமே நோட் பண்ணுறான். இப்போ உங்களை பார்த்துட்டு அவனுக்கு மனசுக்குள்ளே செம்ம ஹாப்பி. ஆஹா, அது தான் நான் வந்து வலையில் மாட்டிருக்கே அப்படின்னு உங்களே பார்த்துட்டு, ஏன் உங்களுக்கு மட்டும் தனியாக சொல்லுமா, உட்காருங்க அப்படிங்கிறான். நீங்கள்லாம் அப்படியே காலெல்லாம் நடுங்குது உங்களுக்கு. ஏன்னா அவன் அன்னைக்கு சொல்கிறப்பான், அடுத்த டைம் உன்னை எப்போ பார்த்தாலும் உனக்கு இதோட டீப்பாக கிஸ் பண்ணுவேன்னு. நீங்கள் அப்படியே வாயில் கை வச்சுட்டு உட்காந்துட்டீங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஷாக் என்னென்னா, நீங்கள் முன்னாடி பார்த்த தயாங்க்கும் இப்போ பார்க்குற தயாங்க்கும் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் அப்படியே அவனை தான் பார்க்குறீங்க. இப்போ அவன் குட் மார்னிங் ஸ்டூடெண்ட், நான் வந்துட்டு உங்களோட நியூ டியூட்டர் அண்ட் உங்கள் மேக்ஸ் ப்ரொஃபஸர் அப்படின்றான். எல்லோரும் அப்படியே ஷாக்கில் வாய்ப்பழுந்து பார்க்குறாங்க. ஏன்னா இந்த ஒட்டுமொத்த கிளாஸ்க்கும் அவ்வளோ மேக்ஸ் வராது. ஸோ அதுலேயும் நீங்களும் லூனாவும் மேக்ஸ்னாலே தெரிச்சு ஓடுற கேரக்டரு. இப்போது அவன் வந்துட்டு எல்லார்ட்டையும் செல்ஃப் இன்ட்ரு கேட்குறான். அந்த மாதிரி கேட்டுட்டு அன்றைக்கி டேஸ் அப்படியே தான் போகுது. தென் நெக்ஸ்ட் டே அவன் வரும்போதே கையில் ஒரு பேப்பரோடு வரான். உங்களோட பழைய டியூட்டர் இருக்கும்போது வச்ச டெஸ்ட்டு பேப்பர் அவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் வச்சுருப்பார். அதை எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்ததும் உங்கள் எல்லாருக்கும் அள்ளு விடுது. அவன் அப்படியே எல்லாருக்கும் பேப்பரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு, உங்களோட எக்ஸ் ப்ரொஃபஸரோட வே ஆஃப் டீச்சிங் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் நடத்தினக்கப்புறமும் யாராவது இந்த மாதிரி 4 மார்க்கு 5 மார்க்குன்னு வாங்கினீங்கன்னா அப்புறம் என்னோடய பனிஷ்மெண்ட்டை நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களையும் லூனாவையும் முறைச்சி பார்க்குறான். ஏன்னா அந்த 5 4ன்ற மார்க்கு நீங்கள் மட்டும்தான் வாங்கியிருக்கீங்க. சிங்கிள் டிஜிட்லேயே நீங்கள் தான் 2 பேரும் வாங்கியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அவன் கொஞ்சம் நேரம் கழிச்சு எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கான். அப்போ அவன் கேட்குறான், ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் யார் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னும்போது ஒரு சில நேரம் நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு எழுந்திருக்கிறீங்க, ஒரு சில நேரம் இது லூனா ஃபஸ்ட்டுன்னு எழுந்திருக்கிறா. நீங்கள் 2 பேரும் தான் எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஃபஸ்ட்டுன்னு வருவீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டுன்னு வராதது இல்லாமல் லூனா வருவா அந்த மாதிரி. ஆனால் மேக்ஸில் மட்டும் நீங்கள் ரேங்கே வாங்கலை. ஏன்னா அந்தளவுக்கு அப்படியே ஜஸ்ட்டு பாஸ், பார்டர் தொட்டால் போதுன்ற அளவுக்கு நீங்கள் 2 பேரும் முக்கியமாவது படித்து பாஸ் மட்டும் ஆகி வச்சுருப்பீங்க. இப்போ தயாங் அதெல்லாம் பார்த்துட்டு முறைக்கிறான். ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்லேயும் நல்லா படிக்கிறீங்க, அவன் சப்ஜெக்டில் ஏன் அப்படி போச்சு, சரி பார்த்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது அவனுக்கு. இப்படியே தான் ஒரு 1 வீக் போகுது. தயாங் எப்போ கிளாஸுக்கு வந்தாலும் உங்களுக்கும் லூனாக்கும் மட்டும் பதறுது. ஏன்னா மித்த ஸ்டூடெண்ட்டை விடவுமே உங்களையும் லூனாவையும் தான் வெளுத்து வாங்குறான் மேக்ஸில். இப்போது நீங்கள் வந்துட்டு அவன் வந்திருக்கான்னு சொல்லி நோட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க. பட் உங்களால் முடியல சுத்தமாக. உங்களை பார்த்து லூனா சிரிச்சிட்ருக்கா, நீங்கள் கொட்டாவி விடுறீங்க. அப்போ கரெக்டாக உங்கள் மேலே ஒரு சாக் வந்து விழுகுது. அப்படின்னு நீங்கள் அப்படியே இப்போ தயாங்க பார்க்குறீங்க. அவங்கள பார்த்து முறைக்கிறான். எந்திரி, 2 பேரும் எந்திரிங்க. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கிளாஸ் நடத்தும் போது எல்லோரும் எவ்வளோ சைலண்ட்டாக இருக்காங்க, உங்களுக்கு என்ன சிரிச்சிட்டு கொட்டாவி விட்டுட்ருக்கீங்க? நான் எதுக்கு உங்களுக்கு கிளாஸ் நடத்துகிறேன், நீங்கள் படிக்கணும் தானே அப்படின்னு கத்துறான். இல்லை சார், நாங்கள் கிளாஸ் தான் பார்த்துட்ருந்தோம். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு 2 செம்ம போட்டு வந்து போடுங்க அப்படிங்கிறான். போடுங்க சார், அது வந்து எனக்கு புரியல சார். ஹோ, அப்போ நான் இதுதான் இப்போ நடத்தினேன், அதுவே உனக்கு புரியலன்னா நீ அப்போ எப்படி கவனிச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் 2 பேரும் செம்ம ரோஸ்ட்டு. கிளாஸ் முடிஞ்சதும் ஆஃபீஸ் ரூம் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்துட்டான். கிளாஸ்லாம் முடிஞ்சதும் நீங்களும் லூனாவும் தயாங்கோட ஸ்டாஃப் ரூம் போகிறீங்க. அது ரொம்ப பெரிய காலேஜ் அப்படின்றனால ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கும் தனித்தனி ரூம் இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி போயிட்டு நாக் பண்ணுறீங்க. அவன் அப்படியே பார்த்துட்ருக்கான். நீங்கள் உள்ளே வரீங்க. வந்து அவன் பக்கத்தில் நின்றுட்டு, சார் கூப்பிட்டீங்க அப்படின்னதுமே உங்கள் பேப்பர் அப்படியே மூஞ்சிக்கு நேரம் வீசுகிறான். நீங்கள் 10 மார்க் வாங்கியிருக்கீங்க, உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். 10 மார்க்கு அப்படின்னு தான் உனக்கு சிரிப்பு வர மாதிரி இருக்குது. உங்களை பார்த்து அப்படியே முறைக்கிறான். ஒயன் 50க்கு 10 மார்க் தான் வாங்கியிருக்கேன் சார், நீங்கள் வேறு, நான் 10 மார்க் வாங்கியிருக்கேன் அப்படின்னதுமே
அவனுக்கு டென்ஷன் ஆகுது. ஃபர்ஸ்ட் நீங்கள் எதில் வீட்டுக்கு போவீங்க? பைக்கில் போவோம். அப்படியா? அப்போனா இனிமேல் 3:10க்கு உங்களுக்கு கிளாஸ் முடியுது. 3:10லேருந்து 4 மணி வரைக்கும் இங்கே உட்காந்து நீங்கள் மேக்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னதும் உங்களுக்கும் லூனாக்கும் அப்படியே ஹார்ட் அட்டாக்கே வந்துடும் போல். நீங்கள் அவனை பார்த்துட்டு, சார் இல்லை சார், நாங்கள் வீட்லேயே படிச்சுக்கிறோம், வீட்டில் நீங்கள் பிடுங்கினது போதும், இங்கேருந்து கொஷின் கேட்டு படிக்கிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். வயன் இங்கே இரு, நான் வர வரைக்கும். லூனா நீ கிளம்பு அப்படின்ட்டு போயிடுறான். போயிட்டு அவன் எதுலேயோ சைன் போட்டு வரான். வந்ததுமே இப்போ நீங்கள் மட்டும்தான் நின்றுட்டுருக்கீங்க. அவன் கதவை கொஞ்சம் லாக் பண்ணிட்டு உங்ககிட்ட வரான். தேங்க்ஸ் சார். என்ன சார் பண்ணுறீங்க? தெரியலையா என்ன பண்ணுறேன்னு? என்னடி மேக்ஸே உனக்கு வரமாட்டுது? டே பொறுக்கி, என்ன சாரை பொறுக்கின்ற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வாளோட பின் பண்ணிட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளி விடுறீங்க. நான் என்ன சொன்னேன்? அன்னைக்கே சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து அப்படியே ஸ்மிர்க் பண்ணுறான். உங்களுக்கு அப்படியே டென்ஷன் ஆகுது. இது இப்போ இல்லை, அவன் வந்ததுலேருந்து அவன் அப்படி தான் இருக்கான். உங்களை ஏதாவது சம் போட சொல்லிட்டு கூப்பிட்டு யாருக்கும் தெரியாமல் கண்ணடிக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். உங்களுக்கு பிடிக்கல, பட் என்ன பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறீங்க நீங்கள். இப்போ அது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆனதும் அவனை தள்ளிவிட்டு சப்புன்னு அடிக்கிறீங்க. அவன் அப்படியே சிரிச்சிட்டே என் மேலே கை வச்சிட்டல இரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ வீட்டுக்கு கிளம்பு, நாளையிலேருந்து இங்கே உட்காந்தா நீ படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். நீங்களுமே அப்படியே வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. உங்களுக்கு டிஸ்டர்ப்டாக இருக்குது அவன் கிஸ் பண்ணது. நீங்கள் இப்போ தூங்க போகிறீங்க. அவனை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு உங்கள் கண்ணு முன்னாடி அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. உங்களுக்கு சிரிப்பு வருது உங்களே அறியாமல். உங்களுக்கும் பிடிச்சிருக்குதா, பட் அவர் வந்து மேக்ஸ் ப்ரொஃபஸராக இருக்கார், அதுதான் உங்களுக்கு இடிக்குது. நீங்கள் அப்படியே நினச்சி பார்த்துட்டு தூங்கிடுறீங்க. த நெக்ஸ்ட் டே லூனா வந்துட்டு கடகடன்னு குளிச்சு கிளம்பி உங்கள் வீட்டுக்கு தான் கிளம்புறா. தயாங்க தான் போய் எழுப்புறா. ஏ தயாங் எந்திரடா, டேய் எந்திரடா எருமை மாடு அப்படின்னு ஒரே வதை தான். ஐயோ இவளோட தாங்க முடியலையே அப்படின்னு எந்திரிச்சு அப்படியே அவள் தங்கச்சியை பார்க்குறான். அவள் குளிச்சு கிளம்பியிருக்கான். என்ன என்ன சனியனே காலையிலே குளிச்சு கிளம்பி நீட்டாக இருக்க? டே ஒய்யன் வீட்டில் கொண்டு போய் விடுறா. எதுக்கு? நான் மேக்ஸ் பார்க்க போகிறேன். ஏய் ஒன்றும் பிரச்சனை இல்லடி, ஒயனை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா, நான் வேணா சொல்லித்தரேன். இந்தோ பாரு, ஆல்ரெடி நாங்கள் 2 பேரும் உன் மேலே கோவமாக இருக்கோம், ஓடி போயிடு. தங்கச்சின்னு பார்க்குறியாடா, வந்து அப்பப்போ நான் படிக்கலேன்னு மண்டையில் கொட்டுற அடிக்கிற, இங்கே வீட்டில் பண்ணுறதுக்கெல்லாம் நீ அங்கே ரிவெஞ்ச் எடுக்கிறியா அப்படின்னு சொல்கிறான். இங்கே தயாங்க வந்து சிரிச்சிட்டே, படிப்பு விஷயத்தில் நான் எவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்றான். சரி வந்து விட்டு தொலை, நான் போகிறேன் அப்படின்னதும் தயாங்க்கு வந்து ஒரு நல்ல ஐடியா தோணுது. ஸோ அதனால் வந்துட்டு அவன் ஃபுல்லாக குளித்து கிளம்பி நீட்டாக வரான் அவன் தங்கச்சியை வந்து விடுறக்கு. இப்போ உங்களை பார்த்தா நீங்கள் வீட்டில் ஒரு ஷார்ட்ஸு அண்ட் ஒரு ஷர்ட்டு, தலையெல்லாம் சீவலை, ஒரு கொண்டையை போட்டு இப்போ தான் பல்லே வளர்க்குறீங்க. தயாங் வந்துட்டு விடுறான். நீங்கள் மொட்டை மாடியில் நின்று அந்த பக்கம் பல் விளக்கிட்டு இருக்கீங்க. தயாங் வந்து உங்களோட பேக் ஃபோர்ஸ் ஃபுல்லாக பார்க்குறான். உங்களோட தைஸ் எல்லாமே தெரியுது. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் இருந்தாலும் உங்களை பார்த்துட்டு சிரிச்சுட்டே அவங்க வீட்டை கண்டுபிடிச்சிட்டோன்ற ஒரு இது அப்படியே அவன் போகிறான். இப்போது லூனாவும் நீங்களும் அன்றைக்கி ஃபுல்லாக படிக்கிறீங்க. முக்கியனாலும் எப்படியாவது மார்க் எடுத்துடணுண்டா அப்படின்றக்காகவே நீங்கள் 2 பேர் உட்காந்து படிச்சுட்ருக்கீங்க. ஆல்டர்னேட்டிவாக உங்கள் அப்பா சைடு பார்த்தா உங்கள் அப்பா உங்களுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக அலைன்ஸ் பார்த்துட்ருக்காரு. அது தயாங்க்கு எப்படியோ தெரிய வந்துடுது. ஸோ அதனால் அந்த புரோக்கர் இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் கொஞ்சம் பணம் கொடுத்து தயாங்கோட ஃபோட்டோவையும் ஆட் பண்ணுறான். ஏன்னா தயாங்க்கு அவங்க அம்மா பொண்ணு பார்த்துட்ருக்காங்க, அதில் வந்துட்டு இப்படி வந்துருச்சு அந்த மாதிரி ஏதாவது சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃபோட்டோவும் ஆட் பண்ணுறான். இப்படியே தான் ஒரு 6 மந்த், அதாவது நீங்கள் இப்போ செகண்ட் இயர் வந்துட்டீங்க. எப்படியோ மேக்ஸில் முக்கி மோதி அவன் சொன்ன மாதிரி அவன் உங்களுக்கு சொல்லி கொடுத்தனால நீங்கள் வந்துட்டு 75க்கு ஒரு 50 எடுத்துட்டீங்க. அவனுக்குலாம் செம்ம ஹாப்பி, எப்படியோ அவன் எடுத்துட்டாடா அப்படின்ற மாதிரி இருக்குது அவனுக்கு. தயாங்கும் உங்களோட கிளாஸ்க்கு வரான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒருத்தர் கூட அவனோட சப்ஜெக்டில் அரியர் வைக்கலை. அதுவும் நீங்களாம் 50க்கு அபோவ் எடுத்ததுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பி. அவன் அப்படியே உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்களுமே அவனை பார்க்குறீங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு, வயான் எல்லாருக்கிட்டையும் மேக்ஸ் நோட் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டாஃப் ரூம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிடுறான். நீங்களுமே எல்லா நோட்ஸையும் கலெக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டாஃப் ரூம் போயிட்டு நாக் பண்ணுறீங்க. அவனும் உங்களை பார்க்குறான். நீங்கள் உள்ளே வந்ததுமே அவன் கிட்ட போயிட்டு, என்ன பார்த்துட்டே இருக்க, அழகாக இருக்குடி,
அழகாக இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு உங்கள் ஃப்ரெண்ட் நடந்து வரா, நீங்கள் பேக்வேர்ட் போகிறீங்க. அழகாக இருந்தா பாப்பியா? அஃப்கோர்ஸ் பார்க்குறது தான். ஓ, அப்போ எந்த பொண்ணு அழகாக இருந்தாலும் பார்ப்பீங்களா? இல்லை, என் பொண்டாட்டி நீ அழகாக இருந்தால் தான் பார்ப்பேன். என் பொண்டாட்டி அழகாக இருந்தால் தாண்டி பார்ப்பேன். ஏன், நீ கூட தானே பார்த்த? பொறுக்கி மாதிரி இருக்கன்னு பார்த்தேன். ஓ, இப்போ அந்த பொறுக்கியாக தானே உனக்கு பிடிச்சிருக்கு? இல்லை, எனக்கு பொறுக்கி பசங்களை பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டு நீங்கள் போகிறீங்க. அவங்கள பார்த்து சிரிச்சிட்ருக்கான். இப்படியே தான் அந்த டேவும் போயிருக்கும். அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்க. இப்போ உங்கள் அப்பா தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. வயன்மா, சொல்லுங்கப்பா. எனக்காக நீ ஒன்று பண்ணுவியாடா? என்னப்பா பண்ணணும் சொல்லுங்க, நான் பண்ணுறேன். கல்யாணம் பண்ணணும். அப்பா, கல்யாணமா? என்னப்பா திடீர்னு? திடீர்னு இல்லைடா, நீ ஃபஸ்ட் இயர் போகும்போதுலேருந்தே நான் தேடித்தான் இருக்கேன். இப்போ செகண்ட் இயர் போகிறல்ல, பண்ணிக்கூடா ப்ளீஸ்டா. அப்பாவால் சுத்தமாக முடியல. அப்பா, இன்னும் நான் படிக்கணும்ப்பா. கண்டிப்பாக நான் மாப்பிள்ளைக்கிட்ட பேசி உன்னை படிக்க வைக்கிறேம்மா. அப்பாவோட நிலமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கோவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரில. ஸோ நீங்கள் ஓகே சொல்லிட்டீங்க. சரிப்பா, எப்போ கல்யாணம்? இன்னும் 2 டேஸில். என்னப்பா கல்யாணன்றதே இப்போ சொல்கிறீங்க? ப்ளீஸ்டா, அப்பா நிலமை கொஞ்சம் புரிஞ்சுக்கோ கண்ணு, ப்ளீஸ். சரிப்பா, மாப்பிள்ளை ஃபோட்டோ இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ தராங்க. நீங்கள் பார்க்குறீங்க, உங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. அப்பா, இவர் தான் மாப்பிள்ளையா? ஆமாண்டா, உங்கள் காலேஜ் தான், ப்ரொஃபஸராமே. ஆமாப்பா. உனக்கு பிடிக்கும் தானம்மா? பிடிக்கும், ஆனால் அவர் மேக்ஸ் ப்ரொஃபஸர்ப்பா. இது தெரியாமல் போச்சு. பரவாயில்ல, உனக்கு மேக்ஸ் நல்லா தெரியும், உனக்கு மேக்ஸ் நல்லாவே தெரியாது. நல்லாயிருக்கும். என் பொண்ணு கொஞ்சம் கோல்டாக இருக்க மாட்டா, அவர் கொஞ்சம் கோல்டுன்னு சொன்னாங்க. செட் ஆயிருண்டாமா அப்படின்னு சொல்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. அப்பா, எவனை வேணால் கல்யாணம் பண்ணி வைங்க, இவன் வேணாம்ப்பா. அம்மா ப்ளீஸ்மா, அப்பாக்காக பண்ணிக்கோ. அவன் ரொம்ப நல்ல பையன். அவங்க அப்பாவை எனக்கு ரொம்ப நாளாகவே தெரியும். ஸோ இது கரெக்டாக இருக்கும். புரோக்கர் வேறு நல்ல பையன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னதும் நீங்களும் கொஞ்சம் நேரம் கழித்து உங்கள் அப்பாக்காக ஒத்துக்கிறீங்க. இங்கே தயாங் வீட்டில் இதை தான் பேசிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக தயாங் தானே அந்த புரோக்கருக்கு காசு கொடுத்து இந்த வேலைத்தனை பண்ணியிருப்பான். ஸோ அவனுக்கு செம்ம ஹாப்பி. இன்னும் 2 டேஸில் உங்கள் கூட மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே தான் அந்த 2 டேஸும் போயிருக்கோம். நீங்கள் அந்த 2 டேஸ் காலேஜே போகல. ஏன்னா உங்களுக்கு தயாங்க ஃபேஸ் பண்ண கொஞ்சம் எம்பாரசிங்காக இருக்குது. இந்த 2 டேஸ் கழித்து இன்றைக்கி தான் உங்கள் மேரேஜு. அவன் 3 முடிச்சு உங்கள் கழுத்தில் போடுறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அவன் தொடச்சி விட்டுட்டு, நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் அப்படியே அவனை தான் பார்க்குறீங்க. உங்களுக்கு அள்ளு விடுது. ஏன்னா கிளாஸ்லேயே உங்களை தான் டார்கெட் பண்ணுவான். ஒரு சில நேரம் யாருக்கும் தெரியாமல் கிஸ் பண்ணுறது, உங்களை கண்ணடிக்கிறது, உங்கள் ஹிப்பை கிள்றது, இந்த மாதிரி ஒரு சில நாட்டி திங்ஸ்லாம் பண்ணிகிட்ருப்பான். இப்போ அவனே லைஃப் லாங் உங்கள் கூட இருக்க போகிறாங்கும்போது உங்களுக்கு பயமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் அவனை ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே உங்களுக்கு அவனை பிடிச்சிருக்கும். அது வேறு தோணுதா உங்களுக்கு? உங்களுக்கு ஒரு பக்கம் ப்ளஷ் ஆனாலும் அதை நீங்கள் வெளில காட்டிக்கலை. இப்படியே தான் டைமும் போகுது. இப்போ உங்களை ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணி உங்களை பொறுமையாக கூட்டிகிட்டு போய் ரூம்குள்ளே தள்ளி விட்டு கதவை சாத்திடுறாங்க. அப்படியே கதவை சாத்திட்டு ஒரு சில பேர்லாம் அங்கேயே காதை ஒட்டி அந்த ஒட்டி கேட்பாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுட்டு நிற்கிறாங்க. தயாங்க்கு இது சென்ஸ் ஆகுது, யாரோ வெளில இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை கூட்டிகிட்டு போய் டோர் பக்கத்தில் நிற்க வச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட நெக்கில் ஹிக்கி கொடுக்குறான். உங்களுக்கு அப்படியே சென்ஸ் ஆகுது. அப்படின்னு ஒரு சத்தம் தான். வெளில இருக்கவங்களுக்குலாம் ஒரே சிரிப்பு பல்லா தெரியுது. உடனே எல்லோரும் ஓடிட்டாங்க. இப்போ தயாங்க உங்கள் கை பிடிச்சி அழகாக கூட்டிகிட்டு வரான். என்னடி மற்ற நாள்லாம் ரொம்ப வாயாடுவ, இன்றைக்கி நான் பொட்டி பாம்பு மாதிரி இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க? அது அப்படி இல்லைங்க. ஏன்னா மரியாதை வேறு தரியா? இல்லை, என்ன தான் இருந்தாலும் நீங்கள் என்னோடய புருஷனாயிட்டீங்க. ஓ அப்படியா? ஆனால் இதுவும் நல்லா தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்துட்ருக்கான். தயாங், எனக்கு உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். அதானே பார்த்தேன். சரி கேளு. என்ன உங்களுக்கு
எதுக்கு என்ன கல்யாணம் பண்ணோன்னு தோணுச்சு? ஆ தம்மா துண்டு கண்ணை வச்சுட்டு என்னை முறைச்சி பார்ப்பல்ல. அந்த மாதிரி நான் இது வரைக்கும் எவரையுமே பார்த்ததில்ல. இன்ஃபேக்ட் என் பின்னாடி சுற்றின பொண்ணுங்களை வேணால் பார்த்துருக்கேன். ஆனால் நீ எனக்கு வம்புக்குன்னே நிற்கிறல்ல, அது எனக்கு பிடிச்சது. என்னோடய கேரக்டருக்கு அப்படியே நீ ஆப்போசிட்டாக இருக்கடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களே பார்க்குறான். சரி, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆ என்ன பண்ணும்? ஏய் நடிக்காத. இல்லை, எனக்கு கால் வலிக்குது. சரி, தைலம் போடு. இல்லை, தைலம் போட்டுட்டேன். அப்புறம் என்ன பண்ணணும்? கால் அமுக்கி விடுறது. ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நிமிஷம் எதுவுமே யோசிக்கலை. உங்கள் கால் அப்படியே பிடிச்சி அப்படியே பொறுமையாக அமுக்கி விடுறான். நீங்கள் அவனே பார்க்குறீங்க, இவன் பண்ண மாட்டான் தான் நீங்கள் நினச்சிருப்பீங்க. பட் அவன் பண்ணுறான். அப்படியே பண்ணிவிட்டு பொறுமையாக உங்கள் காலை விட்டுட்டு உங்களை அப்படியே பெட்டில் படுக்க போட்டு கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு உங்களோட ஜாக்கெட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணுறான். அப்படியே அங்கேயும் கொஞ்சம் டீப்பாக தான் கிஸ் பண்ணுறான். ஆனால் ஃபுல்லாலாம் முடிக்கல. அன்னைக்கு கொஞ்சம் அப்பர் பாடி ஃபுல்லாக முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஹக் பண்ணி 2 பேருமே தூங்கிடுறீங்க. அப்படியே தான் டேஸஸும் போகுது. தயாங் உங்களுக்கு மேக்ஸ்லாம் ரொம்ப சொல்லித்தரான். உங்களுக்கு வரலைனாலும் மண்டேலே கொட்டு, அந்தளவுக்கு தான். தென் ஒன் ஃபைன் டே நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. அப்படியே உங்களை யாரும் பேக் ஹக் பண்ணுறாங்க. ஆஹா வந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க. பார்த்தா தயாங் உங்களோட ஷோல்டரில் அவனோட ஃபேஸ் வச்சுட்டு, என்னடி பொண்டாட்டி பண்ணிகிட்ருக்க? உங்களுக்கு டின்னர் சமைக்கிறேன். ஆஹா, நீ இருக்கும்போது எதுக்கடி எனக்கு டின்னரு? வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இழுக்கிறான். தயாங் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களை ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போயிட்டு இப்போவுமே உங்களை ஃபுல்லாலாம் நீங்கள் முடிக்கல, பட் அப்படி இப்படி இருக்கீங்க தான். உங்களுக்கு போக போக தயாங்க ரொம்ப பிடிச்சிருச்சு. தயாங் உங்களுக்கு இன்னும் ஃபால் ஆக ஸ்டார்ட் ஆகிட்டான். இப்படியே நீங்கள் செகண்ட் இயரும் முடிச்சிடுறீங்க. உங்களுக்கு இதுக்கு நடுவில் நிறையா சண்டை வரும், சின்ன சண்டை தான். பட் அது எல்லாமே நைட்டோட முடிஞ்சிடும். தென் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது நீங்கள் 2 பேரும் அந்த கை கோர்த்துட்டு அழகாக கிஸ் பண்ணிட்டு அப்படி தான் இருப்பீங்க. இப்போ ஒன் ஃபைன் டே உங்களுக்கும் தயாங்க்கும் கொஞ்சம் சண்டை. ஓய் கோவக்காரி, ஏ சண்டைக்காரி, திரும்பி பாருடி. மாமா பாவம் இல்லை, நீங்கள் அப்படியே திரும்பி பார்க்குறீங்க, பார்த்து மறைக்கிறீங்க. என்னடி, என்னதான் பிரச்சனை? ஒன்றும் இல்லை, போங்க வேலையை பார்த்துட்டு போங்க. திரும்படி அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஹிப்போடு சேர்த்து அவன்கிட்ட இழுத்துக்கிறான். விடுங்க தயாங், டென்ஷன் ஏற்றாதீங்க. என்னை நீங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வில்லல்ல. ஏய், இப்போ நடக்கிற காலத்தில் உன்னை எப்படி நைட்டெல்லாம் விட முடியும்? கண்டிப்பாக வாய்ப்பில்லை வயன். சரி அதை விடு, எனக்கு எப்போ ஓகே சொல்வேன்? கனவுல கூட நினச்சி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை தள்ளி விட்டு போகிறீங்க. பட் அவன் உங்களோட கையை பிடிச்சி இழுத்து இப்போ கிஸ் பண்ணுறான். அப்படின்னு நீங்கள் அவனோட ஜஸ்ட்லேயே ஹிட் பண்ணுறீங்க, அடிக்கிறீங்க. வலிக்குதுடி அப்படின்றான். நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அடித்த இடத்த, அது கொஞ்சம் சவந்து இருக்குது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஜஸ்ட்டுக்கிட்ட போய் நீங்கள் இப்போ அப்படின்றீங்க. நல்லா இருக்கு, இப்படியே பண்ணேன்னா எத்தனை அடி வேணால் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். இப்படியே தான் டேஸஸும் போகுது. இப்போ நீங்கள் 3rd இயருக்கு வந்தாச்சு. ஆனால் இதுக்கு நடுவில் உங்களுக்குள்ள நிறையா விஷயங்கள் நடந்திருக்கும். லைக் நோட்ஸ் எடுத்துகிட்டு சொல்லிட்டு அவன் உனக்கு கிஸ் கொடுக்கறது. தென் யாருக்கும் தெரியாமல் உங்கள் கையை பிடிச்சிட்டு நடந்து போகிறது. காலையில் உங்களை பாதி தூரம் காலேஜில் விட்டுட்டு அங்கேருந்தே பிக்கப் பண்ணிட்டு போகிறது. நீங்கள் 2 பேரும் நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, வெளியில் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நினச்சி பார்க்காத ஒரு லைஃப் வாழ்கிறீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு சில விஷயத்தில் இரிட்டேட் ஆகும்னா அவன் பின்னாடி சுற்றுற பொண்ணுங்க. இதுலேயும் ஒரு சில ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குன்னு தெரிஞ்சும் வழிவாளுக. அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. அதுக்காக அவங்க கூட சண்டை போட்டே இருப்பீங்க. பட் இருந்தாலும் அவன் அவங்கள பொறுத்து தான் போவான். ஏன்னா அவன் இது வரைக்கும் உங்களை திட்டினதே கிடையாது. என்ன சும்மா டீஸ் தான் பண்ணுவான்.
இப்போ இப்படியே தான் டேஸஸும் போயிருக்கும். நீங்கள் ஃபைனல் செமஸ்டர் ப்ராஜெக்ட்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாஃப் என்ன பண்ணுறாங்கன்னா பிரித்து விடுறாங்க டீம். இவங்க தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் 2 பேராக அவங்க தான் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு வந்துட்டு வந்தது ஒரு பையன். அந்த பையன் பேர் வந்துட்டு ஹோபி. ஆமாம், நம்ம ஹோபியாங் தான். அவர் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்திருப்பார். நீங்கள் 2 பேர் தான் பார்ட்னர் அந்த மாதிரி வந்திருக்கும். லூனாவுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வேறு பையன் அப்படி தான் இருக்கும். இப்போ எல்லாருமே ப்ராஜெக்ட் தராங்க. நீங்களும் அந்த பையனும் தான் ஒட்டுக்கா பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ தயாங்கும் ப்ராஜெக்ட் தந்து தான் ஆகணும். அவனும் தரான். இப்போ நீங்களும் அவனும் ஒட்டுக்கா பண்ணுறது அவனுக்கு பிடிக்கல. அவனுக்கு பொசஸ் ஆகுது, ஜலஸ் ஆகுது. இப்போது அந்த ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹோபியாங் வந்துட்டு ஒயன் ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. கீழே விழுகிற மாதிரி போனதும் நீங்கள் அப்படியே பிடிக்கிறீங்க. இப்போ வந்துட்டு எப்படி இருக்குன்னா அவர் ப்ரைடல் ஸ்டைலில் கீழே விழுகிற மாதிரி நீங்கள் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இதை தயாங் பார்த்ததும் வருது பாருங்கள் அவனுக்கு கோவம். ஐயோ, உங்களை பார்த்து அப்படியே மறைக்கிறான். பட் நீங்கள் ஹோபியாங் ஓகேவா நீங்கள்? நான் ஓகே தான், அதான் நீ பிடிச்சிட்டல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணிடுறாரு. நீங்களும் அதை கேஷுவலாக எடுத்துகிட்டு ஹோபியாங் என்னாச்சு அப்படின்னு கேட்குறீங்க. அவர் உங்கள் கையை பிடிச்சிட்டு நம்ம 4 சப்ஜெக்டில் ப்ராஜெக்டில் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் வயன் அப்படின்றாரு. இப்போ நீங்கள் அவரை ஹக் பண்ணிட்டு குதிக்கிறீங்க. இதெல்லாம் தயாங் பார்க்குறான். பட் நீங்கள் அதை நோட் பண்ணல. கொஞ்ச நேரம் கழித்து தயாங் கிளாஸ் ரூம்குள்ளே வந்ததுமே உங்களை பார்த்து மறைக்கிறான். அப்போவே உங்களுக்கு புரிஞ்சிச்சு நம்ம ஏதோ சிலுமிச வேலை பண்ணதை அவன் பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் கொஞ்சம் கோவமாக தான் கிளாஸ் எடுக்கிறான். பட் அவனுக்கு உள்ளுக்குள்ளே அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்கன்னா தன்னோட ஒய்ஃப் தானே, அதனால் அவன் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இப்போது வீட்டுக்கெலாம் போனதுமே அவங்கக்கிட்ட பேசவே இல்லை சரியாக மூஞ்சி கொடுத்து. தயாங் தயாங் என்ன தயாங்? ஓ, கோவமாக இருக்கீங்களா? தெரிஞ்சா சரி போ அப்படின்றான். இப்போ நீங்கள் போய் குளிச்சுட்டு அழகாக ஒரு சாரீ ரேப் பண்ணிவிட்டு என்னங்க அப்படின்றீங்க. அவங்கள திரும்பி பார்க்குறான். பட் அவன் வந்துட்டு இன்னும் கோவமான அந்த டோனை தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கான். என்னங்க என்னடி? சாரி, நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. க்யூட்டாக இருக்குது. அவங்க பக்கத்தில் வந்துட்டு என்ன தப்பு பண்ணணும்னு உனக்கு தெரியாதா? தெரியாதே அப்படின்றீங்க க்யூட்டாக. அவங்களோட ஹிப் அப்படியே கை வச்சுட்டு என்னை தவிர எவனையுமே ஹக் பண்ணக்கூடாது, என்னை தவிர எவன் கையுமே பிடிச்சி பேசக்கூடாது, மெயினாக நீ அந்த ஹோபிக்கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு. என்னங்க அவர் என்னோட அண்ணா தான். தெரியும்டி, ஆனால் எனக்கு ப்ராசஸ் ஆகுது, என்ன பண்ண சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இப்போது ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு போய் பெட்டில் போடுறான். உங்களை நல்லா டீப்பாக கிஸ் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் பொறுமையாக உங்கள் கை வந்துட்டு அவனோட ஹெட்டை வந்துட்டு பின் பண்ணுது. அப்படியே பின் பண்ணவும் அவங்களுக்கு கிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ட்ரெஸ்லாம் அன்ட்ரெஸ் பண்ணுறான். தென் வந்துட்டு உங்களுக்கும் அவனுக்கும் ஒரு வைல்டான மேக் அவுட் செக்ஷன்னே வச்சுக்கோங்களேன். ஃபுல்லாகவுமே 2 பேர் பாடியிலுமே நிறையா காயம். நீங்கள் அதெல்லாம் முடிச்சுட்டு தயாங் உங்களை ஹக் பண்ணி படுத்துருக்கான். ஒயன் என்னங்க? இப்போ நீ ப்ரெக்னென்ட் ஆகிட்டா என்ன பண்ணுவேன்? பேபி பெற்றுக்க வேண்டிதான். உனக்கு ஓகேவா? அதான் பண்ணிட்டீங்களே, அப்புறம் என்ன பண்ணுறது? அப்போ சரி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு ரவுண்டு. ஃபஸ்ட் டைம் தான் உங்களுக்கு. பட் அதெல்லாம் 2 பேருமே பார்க்கல, நல்லா வச்சு செஞ்சிட்டீங்க. இப்போ ஒன் ஃபைன் டே நீங்கள் கேண்டீன் போயிட்டு உங்கள் கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு ப்ரொஃபஸர் எல்லார் முன்னாடியும் தயாங்க்கு ப்ரப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங், நான் உங்களை ரொம்ப நல்லா பார்க்குறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஐ லவ் யூ அப்படின்னு சொல்கிறாங்க. தயாங் ஒன்றுமே பேசாமல் அவங்கள கண்டுக்காமல் அப்படியே ஃபார்வர்டாக நடந்து வந்துட்டுருக்கான். தயாங் உங்களை தான் ஐ லவ் யூ அப்படின்னு கத்தி சொல்லவும் எல்லாருக்குமே கேட்குது. எல்லோரும் திரும்பி பார்க்குறாங்க. தயாங் திரும்பி பார்த்து அவனோட ரிங்கை காட்டி ஐ காட் மேரிட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு போகிறான். உங்களுக்கு வந்துட்டு சிரிப்பு வருது. பட் இருந்தாலும் உங்களுக்கு கோபமாக இருக்குது. இப்படியே தான் அந்த டேஸஸும் போயிருக்கும். இப்போ ஒன் ஃபைன் டே, இன்றைக்கி தான் உங்கள் கிராஜுவேஷன் டே. நீங்கள் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எங்கடி இன்றைக்கும் உன் ஹஸ்பண்ட் வரலையா? யார் தான் அந்த புண்ணியவா உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. உங்களுக்கு சிரிப்பாக வருது. ஏன்டி சிரிக்கிற? நாங்கள் அவரை பார்த்துருக்கோமா? பார்த்துருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு லூனா சொல்கிறா. நீங்கள் லூனாவை பார்த்து மறைக்கிறீங்க. யார் லூனா? உனக்கு தெரியுமா?
நீங்கள் டெய்லியும் தான் பார்க்குறீங்க அப்படின்னதும் எல்லாருக்குமே ஒரு டவுட் வருது. ஏன்னா உங்களுக்கு கல்யாணம் ஆன அந்த மந்த்து அப்போ தான் வந்துட்டு தயாங்க்கும் கல்யாணம் ஆயிருக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் உங்களுக்கும் அவனுக்கும் தான் கல்யாணம் ஆயிருக்குமான்னு கன்ஃபார்மாக யாருக்கும் தெரியாது. ஆனால் எல்லாருக்கும் டவுட் இருக்குது. இப்போ நீங்கள் இன்னைக்கு காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. உங்களுக்கு அந்த கிராஜுவேஷன் அந்த டிகிரியுமே கையில் கொடுக்குறாங்க. கொடுத்த அடுத்த நிமிஷமே நீங்கள் தயாங்கிட்ட ஓடி போய் அவனை ஹக் பண்ணி அப்படின்னு ஒரு முத்தம் கன்னத்துலேயே. இப்போ அவன் வந்துட்டு உங்களோட லிப்ஸை பிடிச்சி அப்படின்னு சொல்லி பேஷனேட்டாக உங்களுக்கு கிஸ் பண்ணுறான். எல்லாருக்கும் ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. இதுவும் நீங்கள் எப்போ பண்ணியிருப்பீங்கன்னா அவனுக்கு வந்துட்டு அந்த மேம் ப்ரப்போஸ் பண்ணாங்க பார்த்தியா, அவங்க முன்னாடி தான் பண்ணியிருப்பீங்க. அவன் சிரிச்சிட்ருக்கான். இப்போ நீங்கள் அப்படியே அவன் கையில் மயக்கம் போட்டு விழுகிறீங்க. அவனுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. அப்போ லூனா வந்துட்டு அண்ணா அவள் அவசரத்தில் காலையில் சாப்பிடாம வந்துட்டா, அதனாலயா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளித்து எழுப்பி விடுறாங்க. நீங்களும் அப்படியே பொறுமையாக இருந்துட்டு அவனை ஹக் பண்ணுறீங்க. அவன் அப்படியே உங்களை வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் தயாங் வா வெளில போகலாம் தயாங் அப்படின்றீங்க. அவன் உங்களை கூட்டிகிட்டு போகிறான் கேண்டில் லைட் டின்னர். நீங்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் வரும்போது உங்களால் முடியல நடக்க. ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு ஸ்லிப்பர்லாம் கழட்டிகிட்ருக்கீங்க. தயாங் என்னால் முடியல தூக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு 2 கையும் அப்படியே அழகாக நீட்டுறீங்க. அவன் வந்துட்டு அப்படியே உங்களை குழந்த மாதிரி தூக்க வரான். அப்போ ஒரு சின்ன ஷூ இருக்குது, அதை அவன் நோட் பண்ணுறான். பட் வேறு யாரோ வாங்கியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வரும்போது தயாங்கோட அம்மா அப்பா அண்ட் லூனா எல்லாருமே சிரிக்கிறாங்க. அப்போ தயாங்கம்மா டேய் புள்ள பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு அவனோட ஜெஸ்ட்டில் ஃபேஸ் பண்ணிக்கிறீங்க. அவனோட 2 பட்டன் வந்துட்டு கழண்டிருக்கும். அவனோட பேரான அந்த ஜெஸ்ட்டில் உங்களோட ஃபேஸ் இருக்கும். நீங்கள் அப்படியே சிரிச்சிட்ருக்கவும் ஆமாம் அவளே வைக்கப்படுறா நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவன் உங்களை வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறான் அவங்க ரூமுக்கு. இப்போ ரூமை திறந்து பார்த்தா கொஞ்சம் டார்க்காக இருக்குது. நீங்கள் வந்துட்டு தயாங் கீழே இறக்கி விடு தயாங் அப்படின்றீங்க. அவன் உங்களை வந்து கீழே இறக்கி விடுறான். இப்போ நீங்கள் தயாங் இது வந்து உனக்கு என்னோடய கிராஜுவேஷன் கிஃப்ட். நீ கூட கேட்டல்ல எங்கே என் கிராஜுவேஷன் கிஃப்ட்டு அப்படின்ட்டு. இப்போ நீ லைட் போட்டு பாரேன் அப்படின்னு சொன்னதும் அவன் லைட் போட்டு பார்க்குறான். பார்த்தா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. உங்களோட வயிற்றில் இருக்க அந்த பேபியோட பிக்சர்ஸ் அங்கங்கே ஒட்டி வச்சுருக்கீங்க. அதுவும் இல்லாமல் யூ கோனா பி அ டேட் அப்படின்னு இருக்குது. சின்ன சின்ன அந்த பேபிஸ்க்கே உரிய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கீங்க. அதெல்லாம் பார்த்ததுமே அவனுக்கு கண்ணிலேருந்து தண்ணி வருது. தென் உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு அப்படின்னு ஒரு முத்தம் கொடுக்குறான். ஓகேடா ஆர்மிஸ், இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த ஒன் ஷாட் பிடிக்குமான்னு எனக்கு தெரில. பட் எனக்கு இது வந்துட்டு பர்சனல் ஃபேவரட்டாகவே மாறிடுச்சு. தென் நம்ம ஃபேமிலி வந்துட்டு லிட்டில் பிட் க்ரோ அப் ஆகுது. என்னால் முடிஞ்ச எஃபெக்டை நானும் தரேன். அண்ட் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். தென் டாட்டா பாய் பாய், லவ் யூ ஆல்.